ஐயா வணக்கம் ஐயா, ராக்கத்தண்டி வெங்கட் பேசுகிறேங்கய்யா. அதாவது இப்போ வந்து 3 எழுத்துக்கள்லே வரக்கூடிய பாடல், மூணு எழுத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்து அதில் வார்த்தைகளை உருவாக்கி ஒரு கவிதையை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னால் அந்த எங்களுக்கு அப்போ அந்த நாடகத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஆள் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூல் லீடர் தான் செலெக்ஷன் பண்ணோம். அப்போ எங்களெல்லாம் முதல்ல என்னைய இயக்குனர் வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் மாணவர் தான் இயக்குனர். அவர் வந்து இந்த சாம்ராட் அசோகன் இதுக்கு நாடகத்துக்கு ஆள் எடுக்கணும், ஸ்ரீகாந்த் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே இவர் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ சாயந்தரமே ஆள் செலெக்ஷன் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி ரதகஜ துரத பதாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை 5 தடவை விறுவிறுன்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்காரு. ரதகஜ துரத பதாதிகள், 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 இப்படி 5 தடவை விறுவிறுன்னு சொல்லணும்னு அதில் இதாகிடுது. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து இன்னொரு வசனத்தையும் படிக்க சொல்லி அதையும் இது பண்ணுங்க அப்படின்னாரு. அதாவது எனது வில்லும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கின்றன, போர் திமிர் பிடித்த எனது புஜபல பராக்கிரமம் அந்த கலிங்க பூமியை என் பாதத்தடியிலே போட்டு மிதித்து துவைத்து அமிழ்த்தி நசுக்கி சந்தனமாக எடுத்து என் மார்பிகளை பூசிக்கொள்ள துடிக்கின்றன. என்ன சொல்கிறீர் அமைச்சரே, ஆரிய வர்க்கத்தின் அருந்தினர் காவலரே, போர்ப்பறை முழங்க வேண்டும், தென்னகத்தின் வாயிலிலே இரத்த தடாகம் உடைப்படுத்தி ஓட வேண்டும். அது கண்டு இமயத்தின் விளிம்பிலே இளாஞ்சனையை பொறித்த தமிழகத்து வேந்தர்கள் நம் காலடியிலே முடிகலட்டி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். என்ன சொல்கிறீர் இப்படி வசனத்தை படிக்கணும். படித்து அதுக்கப்புறம் அது செலெக்ஷன் பண்ணார். அதுலேயும் செலெக்ஷன் பண்ணாங்க. அந்த நாடகமும் நல்லா பரிசு வாங்கிச்சிது. என்னென்னா அப்போ வந்து ஒரு ஆள் வந்து நம்மளை இயக்கிறதுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து செயல்பாடு கரெக்டாக இருக்கும். அதுதான் வாலி ஐயா ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், எந்த கோயிலனாலும் சத்தி அடித்து சொல்லுதேன் ஐயா, எவ்வளவு திறமையாகவும் கவிதை எழுதலாம், எவ்வளவு திறமையாகவும் இசையமைக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் வந்து அதை நல்ல முறையில் படமாக்குனா தான் அது படம், அது பாட்டாகும். இது வந்து நான் எந்த கோயிலனாலும் சத்தி அடித்து செய்தேன், ஒரு இயக்குனரால் தான் ஒரு பாட்டை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியிலேயே வாலி ஐயாவே சொல்லியிருப்பார். இப்போ ஏன் அந்த 3 எழுத்து வார்த்தையில் உள்ள இதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஐயா. வாசலை வாசனை வருட மாவில் மெழுகி இடு கோலம், ஆதவ ஒளியை அதிலே முகர வரம் கேட்டு, ஆதவ ஒளியை அதிலே முகர வரம் கேட்டு, வாசலை வாசனை வருட மாவில் மெழுகி இடு கோலம், பூவாலே முறையா அதில் குறையே இல்லா நிறையா, மாவில் கோலம் இடு காதல் தேவியே, மாவில் கோலம் இடு காதல் தேவியே, அழகு வதன ராணியே, அழகு வதன ராணியே, முத்து பூவு சரமா மாறில் ஆடுற பதமா, 2 நிலவு தனமா அடி காணுமா கணம் இனுமா, கொத்து வெள்ளி மிளிர உனில் தோடும் மிளிர வரமா, எழில் பாவனை தேவ கணையா, எழில் பாவனை தேவ கணையா, இதழ் கனியா இன்பச் சுளையா, தோரணை ஆகிச் சேனையா, முன்னே சோலையை சூடிய சேலையா, கோர்வை வள கொவ்வை கண்ணே, சிந்தை ஆளும் வளமா, சிந்தை ஆளும் வளமா, 10 விரல் பிடியா அடியே, மடியா இடையா, மடியா இடையா மத்து இடையா, மடியா இடியா மத்து இடையா, துடியா இடையோ மடியா, துடியா இடையோ மடிய இனிய சேவையா, துடியா இடையோ மடிய இனிய சேவையா, மெழுகு திடமோ அதில் விரல் தடமோ, மெழுகு திடமோ அதில் விரல் தடமோ, வாசலை வாசனை வருட மாவில் மெழுகி இடு கோலம், ஆதவ ஒளியை அதிலே முகர வரம் கேட்டு, உச்ச அழகு ஊத்தா அதில் மச்ச அழகு சேர்த்தா, உச்ச அழகு ஊத்தா அதில் மச்ச அழகு சேர்த்தா, நாணம் பூத்த தரமா நல்ல சீராய் பெண்மை வளமா, சுருளா நீல கேசமா உனில் பாசம் பேசிட கூசுமா, நோன்பு 100 பெற்ற வரமே அன்பு போற்ற ஏற்ற திறமே, நோன்பு 100 பெற்ற வரமே அன்பு போற்ற ஏற்ற திறமே,
கொல்லா சோதனை வளர்களமா கொல்லா சோதனை வளர்களமா சொல்லா சாதனை தரும் வளமா பொல்லா போதனை ஆகுமா பொல்லா போதனை ஆகுமா கண்ணே நில்லா மிகுதி மிகுமா நில்லா மிகுதி மிகுமா ஈடாகா சுபம் ரதமா ஈடேற மடல் தருமா இவள் ஈட்டி பாய கண்ணோ இவள் ஈட்டி பாய கண்ணோ அதில் ஈட்டி எண்ணெய் மேயவோ அதில் ஈட்டி எண்ணெய் மேயவோ சதியா வரமா நீயும் ஈயவே சதியா வரமா நீயும் ஈயவே புதிரா பதிலா நீயும் தரவே புதிரா பதிலா நீயும் தரவே அதையே நானும் பெறவே நீயும் ஈயவே அதில் காதல் தடமே வருமோ அதில் காதல் தடமே வருமோ வாசலை வாசனை வருட மாவில் மெழுகி இடு கோலம் ஆதவ ஒளியை அதிலே முகர வரம் கேட்டு. நன்றி ஐயா. இது இந்த 3 எழுத்துலேயே வரக்கூடிய 3 எழுத்தில் வார்த்தையில் வரக்கூடிய ஒரு கவிதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்யா. ஆதரவு கொடுங்கய்யா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா.